SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். SAS அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நாம் இன்னைக்கு கிராக்கத்தான் டே 40 இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ். இந்த சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸை தொகுத்து வழங்குவது உங்கள் SAS அகாடமி. சரிங்களா? நம்ம டைரக்டா கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். The first question, apartheid was followed by dash. The options are: first option A, South Sudan; B, South Africa; option C, Nigeria; option D, Egypt. இனவெறி பின்வரும் எந்த நாட்டில் பயன்பாட்டில் இருந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, தெற்கு சூடான்; ஆப்ஷன் பி, தென்னாப்பிரிக்கா; ஆப்ஷன் சி, நைஜீரியா; ஆப்ஷன் டி, எகிப்து. இந்த செகண்ட் கொஸ்டின், does a right exercises in the formation and administration of a government? Options are: first option A, social; option B, economic; option C, political; option D, cultural. எந்த உரிமை ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பயன்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, சமூக; ஆப்ஷன் பி, பொருளாதாரம்; ஆப்ஷன் சி, அரசியல்; ஆப்ஷன் டி, கலாச்சாரம். Third question, a 10-year-old boy is working in a shop. Which right can you use to recover him? Options are: first option A, right to equality; option B, right to freedom; option C, right against child labor exploitation; option D, right to freedom of religion. ஒரு 10 வயது சிறுவன் ஒரு கடையில் வேலை செய்கிறான். அவரை மீட்க நீங்கள் எந்த உரிமையை பயன்படுத்தலாம்? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, சம உரிமை; ஆப்ஷன் பி, சுதந்திர உரிமை; ஆப்ஷன் சி, குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை; ஆப்ஷன் டி, மத சுதந்திரத்திற்கான உரிமை. Fourth question, what is the time limit to get the information from RTI Act 2005? The options are: first option A, 20 days; option B, 25 days; option C, 30 days; option D, 35 days. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இருந்து தகவல்களை பெறுவதற்கான கால அவகாசம் என்ன? The options are: first option A, 20 நாட்கள்; ஆப்ஷன் பி, 25 நாட்கள்; ஆப்ஷன் சி, 30 நாட்கள்; ஆப்ஷன் டி, 35 நாட்கள். Fifth question, which of the following statements are correct regarding State Human Rights Commission? The first statement, the State Human Rights Commission was established in 1993. Second one, it has the power of a civil court. Third statement, its power extend beyond the state. Fourth statement, it can also recommend compensation to victims. The options are: first option A, 1 and 2 only; option B, 1 and 3 only; option C, 1, 2 and 3 only; option D, 1, 2 and 4 only. பின்வரும் கூற்றுகளில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் சார்ந்து எது சரியானது? முதல் கூற்றானது, மாநில மனித உரிமைகள் ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இரண்டாவது கூற்றானது, இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கொண்டுள்ளது. மூன்றாவது கூற்றானது, இதன் அதிகாரம் மாநிலத்திற்கு அப்பாற்பட்டது. நான்காவது கூற்றானது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் இது பரிந்துரைக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 மட்டுமே; ஆப்ஷன் பி, 1 மற்றும் 3 மட்டுமே; ஆப்ஷன் சி, 1, 2 மற்றும் 3 மட்டுமே; ஆப்ஷன் டி, 1, 2 மற்றும் 4 மட்டுமே. Sixth one, assertions A, rights and duties are the two sides of the same coin. Reason, we have a right to freedom of religions. We have to promote harmony and the spirit of people of other religions. The options are: first option A, both A and R are true, correct, and R explains A. Option B, both A and R are correct, but R does not explain A. Option C, A is correct but R is false. Option D, A is false but R is correct. கூற்றுகள். A, உரிமைகள் மற்றும் கடமைகள் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாகும். காரணம், நமக்கு சமய சுதந்திர உரிமை உண்டு.
பிற மதத்தினரிடையே நல்லிணக்கத்தை நாம் வளர்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை ஆனால் ஆர் ஏவை விளக்கவில்லை. தேர்ட் ஆப்ஷன் ஏ சரியானது ஆனால் ஆர் தவறானது. ஆப்ஷன் டி ஏ தவறானது ஆனால் ஆர் சரியானது. செவன்த் ஒன், according to the UNO, a child is a person who has not completed the age of dash years. Options are first option A 12, option B 14, option C 16, option D 18. UNO-வின் படி ஒரு குழந்தை என்பது டேஷ் வயதை பூர்த்தி செய்யாத ஒரு நபர் ஆகும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 14, ஆப்ஷன் சி 16, ஆப்ஷன் டி 18. எய்த் ஒன், கைலாஷ் சத்யார்த்தி and Malala have been awarded Nobel Prize for. Options are first option A literature, option B peace, option C physics, option D economics. எதற்காக கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலா ஆகியோருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இலக்கியம், ஆப்ஷன் பி அமைதி, ஆப்ஷன் சி இயற்பியல், ஆப்ஷன் டி பொருளாதாரம். Ninth one, Mahatma Gandhi, who was pushed out of a train in South Africa, which changed his attitude to fight against British. In which station he was pushed out of the train? The train name is, in which station? The station name is, the options are first option A Pretoria, option B Cape Town, option C Pietermaritzburg, option D Johannesburg. தென்னாப்பிரிக்காவில் ரயிலில் இருந்து மகாத்மா காந்தி தள்ளப்பட்டார். இது பிரிட்டிஷுக்கு எதிராக போராடுவதற்கான அவரது அணுகுமுறையை மாற்றியது. எந்த நிலையத்தில் அவர் ரயிலில் இருந்து வெளியே தள்ளப்பட்டார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பிரிட்டோரியா, ஆப்ஷன் பி கேப்டவுன், ஆப்ஷன் சி பீட்டர்மரிட்ஸ்பர்க், ஆப்ஷன் டி ஜோஹானஸ்பர்க். 10th one, which among the following statement is correct? The first statement, due to discriminations people are prohibited from enjoying their basic human rights. Second statement, discrimination is done only based on color of a person. Options are first option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது, பாகுபாடுகள் காரணமாக மக்கள் தங்கள் அடிப்படை மனித உரிமைகளை அனுபவிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிக்கையானது, பாகுபாடு ஒரு நபரின் நிறத்தின் அடிப்படையில் மட்டுமே நடைபெறுகிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 11th one, Human Rights Day is celebrated every year on. Options are first option A 9th December, option B 10th December, option C 11th December, option D 12th December. ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ டிசம்பர் 9, ஆப்ஷன் பி டிசம்பர் 10, ஆப்ஷன் சி டிசம்பர் 11, ஆப்ஷன் டி டிசம்பர் 12. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் வாஸ் ஃபார்ம்டு இன் த இயர். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 24th October 1945, ஆப்ஷன் பி 6th August 1945, ஆப்ஷன் சி 9th August 1945, ஆப்ஷன் டி 26th October 1945. ஐக்கிய நாடுகளின் அமைப்பு எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? முதல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 24 அக்டோபர் 1945, செகண்ட் ஆப்ஷன் 6 ஆகஸ்ட் 1945, ஆப்ஷன் சி மூன்றாவது ஆப்ஷன் ஆகஸ்ட் 9 1945, ஆப்ஷன் டி அக்டோபர் 26 1945. 13th one, United Nations Organization UNO was formed in the aftermath of which event? Options are first option A First World War, second option B during the Cold War, option C end of the Cold War, option D Second World War. எந்த நிகழ்வின் பின்னர் ஐக்கிய நாடுகளின் அமைப்பு உருவாக்கப்பட்டது? முதல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1வது உலகப் போர், செகண்ட் ஆப்ஷன் பனிப்போரின் போது, தேர்ட் ஆப்ஷன் பனிப்போரின் முடிவின் போது, ஆப்ஷன் டி 2வது உலகப் போரின் போது. 14th one, which among the following statement is correct?
First statement, the Universal Declaration of Human Rights was drafted by the representatives with different legal and cultural backgrounds from all regions of the world. Second statement, declaration was proclaimed by the United Nations Security Council in Paris on 10th December 1948. Options are first option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கை, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வெவ்வேறு சட்ட மற்றும் கலாச்சார பின்னணிகளை கொண்ட பிரதிநிதிகளால் தயாரிக்கப்பட்டது. இரண்டாவது அறிக்கையானது டிசம்பர் 10, 1948 அன்று பாரிஸில் உள்ள ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலால் பிரகடனம் அறிவிக்கப்பட்டது. The options are first option A 1 மட்டும், option B 2 மட்டும், option C 2, option D எதுவும் இல்லை. 15th one, which rights are integral part of the human rights law that was developed due to the aftermath of World War II? Options are first option A social rights, option B economical rights, option C cultural rights, option D all of the above. எந்த உரிமைகள் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட மனித உரிமை சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சமூக உரிமைகள், ஆப்ஷன் பி பொருளாதார உரிமைகள், ஆப்ஷன் சி கலாச்சார உரிமைகள், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். Which among the following statement is correct about political rights? First statement, political rights exercised in the formation and administration of a government. Second statement, they are given to the citizens by law. Third statement, these rights give power to the citizens to participate only directly in the administration. Options are first option A 1 and 3 only, option B 2 and 3 only, option C 1 and 2 only, option D all the above. அரசியல் உரிமைகள் குறித்து பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது, அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் அரசியல் உரிமைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இரண்டாவது அறிக்கையானது, அவை குடிமக்களுக்கு சட்டப்படி வழங்கப்படுகின்றன. மூன்றாவது அறிக்கையானது, இந்த உரிமைகள் குடிமக்களுக்கு நிர்வாகத்தில் நேரடியாக பங்கேற்க அதிகாரம் அளிக்கின்றன. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டுமே, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். Which among the following is not a fundamental right? First option A right to equality, option B right to freedom, option C right against exploitation, option D right to property. பின்வரும் நோற்றில் எது அடிப்படை உரிமை அல்ல? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சமத்துவ உரிமை, ஆப்ஷன் பி சுதந்திரத்திற்கான உரிமை, ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆப்ஷன் டி சொத்துரிமை. Which among the following statement is correct about right to equality? First statement, it refers to equality before law and equal protection of law. Second statement, prohibition or discrimination on the grounds of religion, caste, races, gender or place of birth is offensive and one can seek justice from court. Options are first option A 1 only, option B 2 only, option C both, option D none. சமத்துவ உரிமை குறித்து பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது, இது சட்டத்தின் முன் சமத்துவம் மற்றும் சட்டத்தின் சம பாதுகாப்பு ஆகியவற்றை குறிக்கிறது. இரண்டாவது அறிக்கை, மதம், சாதி, இனங்கள், பாலினம் அல்லது பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் தடை அல்லது பாகுபாடு காண்பது குற்றம் மற்றும் ஒருவர் நீதிமன்றத்தில் இருந்து நீதி பெறலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 19th one, which among the following is not mentioned in right to freedom? First option A freedom of speech and expression, option B freedom to assemble peacefully with arms, option C freedom to form associations, option D freedom to reside and settle in any part of India. பின்வரும் நோற்றில் சுதந்திரத்திற்கான உரிமை பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம், ஆப்ஷன் பி ஆயுதங்களுடன் அமைதியாக ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம், ஆப்ஷன் சி சங்கங்களை உருவாக்குவதற்கான சுதந்திரம், ஆப்ஷன் டி இந்தியாவின் எந்த பகுதியிலும் வசிப்பதற்கும் குடியேறுவதற்கும் சுதந்திரம். When fundamental right is violated, a person can approach. Options are first option A
பார்லிமெண்ட், ஆப்ஷன் பி சீஃப் மினிஸ்டர், ஆப்ஷன் சி பிரசிடென்ட், ஆப்ஷன் டி கோர்ட். அடிப்படை உரிமை மீறப்படும் போது ஒரு நபர் எந்த அமைப்பினை அணுகலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம், ஆப்ஷன் பி முதல்வர், ஆப்ஷன் சி ஜனாதிபதி, ஆப்ஷன் டி நீதிமன்றம். 21. Fundamental duties which was incorporated in the Constitution by which Amendment Act? Options are first option A 44th, option B 42nd, option C 86th, option D 38th. இந்த எந்த திருத்த சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டுள்ளன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 44வது, ஆப்ஷன் பி 42வது, ஆப்ஷன் சி 86வது, ஆப்ஷன் டி 38வது. There are how many fundamental duties has been mentioned in the Indian Constitution? First option A 9, option B 10, option C 11, option D 12. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 11, ஆப்ஷன் டி 12. 23. Which among the following is not a fundamental duties which is not mentioned in the Constitution? Options are first option A respect for the Constitution and its ideals, option B to uphold and protect the sovereignty, option C to pay tax on time, option D to defend the country and render national service when called upon to do so. பின்வரும் நூற்றில் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படாத அடிப்படை கடமைகளில் காணப்படாத கடமை எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு மற்றும் அதன் கொள்கைகளுக்கு மரியாதை, ஆப்ஷன் பி இறையாண்மையை நிலைநிறுத்தவும் பாதுகாக்கவும், ஆப்ஷன் சி சரியான நேரத்தில் வரி செலுத்துதல், ஆப்ஷன் டி நாட்டை பாதுகாக்கவும் அவ்வாறு செய்ய அழைக்கப்படும் போது தேசிய சேவையை வழங்கவும். 24th one நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் த இயர். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1947, ஆப்ஷன் பி 1993, ஆப்ஷன் சி 1951, ஆப்ஷன் டி 1992. எந்த ஆண்டில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது? 1947, option B 1993, option C 1951, option D 1992. 25th one which among the following is correct about NHRC? First one, it is a non-autonomous body. Second one, it is a constitutional body. Third one, its headquarters located in New Delhi. Options are first option A 1 only, option B 2 only, option C 3 only, option D 1 2 1 3. பின்வரும் நூற்றில் NHRC பற்றி எது சரியானது? 1 இது ஒரு தன்னாட்சி அல்லாத அமைப்பு, 2 இது ஒரு அரசியல் அமைப்பு, 3 இதன் தலைமையகம் புதுடில்லியில் அமைந்துள்ளது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 3 மட்டும், ஆப்ஷன் டி 1 2 மற்றும் 3. 26th one NHRC has the power of options of first option A Supreme Court, option B High Court, option C Civil Court, option D Military Court. NHRC இன் அதிகாரம் எதற்கு ஒப்பானது? options of first option A உச்ச நீதிமன்றம், option B உயர் நீதிமன்றம், option C உரிமையியல் நீதிமன்றம், option D ராணுவ நீதிமன்றம். Which among the following statement is correct? First statement, the Kavalan SOS app is launched by the Government of Tamil Nadu for public use during the emergencies. Second one, it could be used only by women. Options are first option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? காவலன் SOS ஆப் அவசர காலங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. இரண்டாவது அறிக்கையானது இதை பெண்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 28th one the Protection of Children from Sexual Offences Act was passed in the year. Options are first option A 2009, option B 2012, option C 2013, option D 2005. பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2009, ஆப்ஷன் பி 2012, ஆப்ஷன் சி 2013, ஆப்ஷன் டி 2005. 29th one which among the following statement is correct? First statement, article 24, no child below the age of 18 must be employed in hazardous employment. Second statement, article 45, free and compulsory education for all children until they attain the age of 18 years. Options are first option A 1 only, option B 2 only, option C
போத், ஆப்ஷன் டி நன். தமிழாக்கம். பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? 1. பிரிவு 24 18 வயதிற்குட்பட்ட எந்த குழந்தையும் அபாயகரமான வேலையில் ஈடுபடக்கூடாது. பிரிவு 45 அனைத்து குழந்தைகளுக்கும் 18 வயது அடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. 30th one, பெரியார் ஈவி ராமசாமி agitated for temple entry for Dalits in Vaikam in the year. Options are first option A 1922, option B 1923, option C 1924, option D 1925. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டில் வைக்கத்தில் தலித்துகளுக்கு கோயில் நுழைவுக்காக போராடினார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1922, ஆப்ஷன் பி 1923, ஆப்ஷன் சி 1924, ஆப்ஷன் டி 1925. 31. Under Tamil Nadu reservation policy, how many percentage of seat is reserved for the differently abled persons? Options are first option A 3%, option B 4%, option C 5%, option D 2%. தமிழ்நாடு இட ஒதுக்கீடு கொள்கையின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 3%, ஆப்ஷன் பி 4%, ஆப்ஷன் சி 5%, ஆப்ஷன் டி 2%. 32nd one, for persons studied in Tamil medium, dash percentage seats are offered under each category on priority basis. Options are first option A 10, option B 20, option C 25, option D 30. தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு டேஷ் பர்சன்டேஜ் இடங்கள் ஒவ்வொரு பிரிவின் கீழும் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 30. 33rd one, in Tamil Nadu, transgenders has been classified under. Options are first option A backward classes, option B most backward classes, option C scheduled castes, option D none of the above. தமிழ்நாட்டில் திருநங்கைகள் எந்த பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்? ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள், ஆப்ஷன் பி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள், ஆப்ஷன் சி பட்டியல் சாதியினர், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 34th one, Right to Information Act is a revolutionary act that aims to promote transparency in the government institutions in India. This act was enacted in, options are first option A October 2005, option B April 2005, option C September 2005, option D December 2005. 35th one, தமிழாக்கம். தகவல் உரிமை சட்டம் என்பது இந்தியாவில் உள்ள அரசு நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு புரட்சிகர செயலாகும். இந்த சட்டம் இயற்றப்பட்டது எப்போது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அக்டோபர் 2005, ஆப்ஷன் பி ஏப்ரல் 2005, ஆப்ஷன் சி செப்டம்பர் 2005, ஆப்ஷன் டி டிசம்பர் 2005. 35th one, which among the following statement is correct about RTA Act? The first statement, through RTA one can get even copies of government documents such as government documents such as records, reports, papers, etc. Second statement, personal information of individuals and organizations related to the country's defense and intelligence informations can also be asked through RTA. So which of the following statement, the given statements are correct or not, we have to identify. So first option is 1 only, option B 2 only, option C both, option D none. தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது, தகவல் அறியும் உரிமை மூலமாக ஒருவர் அரசாங்க ஆவணங்களின் பதிவுகள், அறிக்கைகள், ஆவணங்கள் போன்றவற்றின் நகல்களை கூட பெறலாம். இரண்டாவது அறிக்கையானது, நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தொடர்பான தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளின் தனிப்பட்ட தகவல் அறியும் உரிமை மூலமாகவும் தகவல்களை கேட்கலாம். ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. 36th one, which article of Indian Constitution ensures equal wages to male and female workers for equal work? Options are first option A article 39A, option B article 39B, option C article 39C, option D article 39D. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியத்தை உறுதி செய்கிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பிரிவு 39A, ஆப்ஷன் பி பிரிவு 39B, ஆப்ஷன் சி பிரிவு 39C, ஆப்ஷன் டி பிரிவு 39D.
Which among the following is the contribution of Dr. B.R. Ambedkar? The first statement is, first one is reduction in factory working hours, 8 hours a day. Second one is employees state insurance, ESI. Third one is minimum wages for laborers. Options are first option A 1 and 2 only. Option B 2 and 3 only. Option C 1 and 3 only. Option D 1, 2 and 3. என்னோட தமிழாக்கம் பின்வரும் நோற்றில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பங்களிப்பு எது? முதல் ஒன்று, தொழிற்சாலை வேலை நேரங்களின் குறைப்பு, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எனும் வீதத்தில். இரண்டாவது ஒன்று, பணியாளர்கள் மாநில காப்பீடு, அது இஎஸ்ஐ. மூன்றாவது, தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே. ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. 38th one, who introduced the local self-government in 1882? Options are first option A Ashok Mehta. Option B Lord Ripon. Option C Mahatma Gandhi. Option D E.V.R. Periyar. 1882 உள்ளூர் சுய அரசாங்கத்தை அறிமுகப்படுத்தியவர். Options are first option A Ashok Mehta. Option B Lord Ripon. Option C Mahatma Gandhi. Option D E.V.R. Periyar. 39th one, Panchayat Raj system was introduced in Rajasthan in the year. Options are first option A 1952, option B 1953, option C 1958, option D 1959. எந்த ஆண்டில் ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1952, ஆப்ஷன் பி 1953, ஆப்ஷன் சி 1958, ஆப்ஷன் டி 1959. 40th one, குடவோலை முறை was used for election by. Options are first option A Cheras, option B Cholas, option C Pandyas, option D Pallavas. குடவோலை முறை தேர்தல் யாரால் பயன்படுத்தப்பட்டது? Options are first option A சேரர்கள், option B சோழர்கள், option C பாண்டியர்கள், option D பல்லவர்கள். 41, Periyar was appointed as the Erode Municipal Corporation chairman in the year. This question is asked from TNC Group 1 2019. So the options are the first option A 1907, option B 1909, option C 1917, option D 1919. பெரியார் எந்த ஆண்டில் ஈரோடு நகராட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1907, ஆப்ஷன் பி 1909, ஆப்ஷன் சி 1917, ஆப்ஷன் டி 1919. 42nd one, accession A. The mayor is elected by the people. Reason, he is a link between the member of the corporation and the government. The options are first option A is wrong, R is correct. Option B, both A and R are wrong. Third option, A is correct and R is wrong. Fourth option, both A and R are correct. அதோட தமிழாக்கம் வலியுறுத்தல். மேயர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். காரணம், அவர் மாநகராட்சி உறுப்பினருக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான பாலமாக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தவறு, ஆர் சரியானது. ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை. ஆப்ஷன் சி ஏ சரியானது மற்றும் ஆர் தவறு. ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. 43rd one, which is the main cause of death in roads? Options are first option A drink and drive, option B use of helmet, option C vehicle design, option D road conditions. சாலைகளில் இறப்பதற்கு எது முக்கிய காரணம்? Options are first option A குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, option B தலைக்கவச பயன்பாடு, option C வாகன வடிவமைப்பு, option D சாலை நிலைமைகள். 44th one, which age group tops the number of road traffic deaths worldwide? Options are first option A 60 plus, option B 15 to 29, option C 30 to 44, option D 45 to 59. அதோட தமிழாக்கம், உலகெங்கிலும் சாலை போக்குவரத்து இறப்புகளின் எண்ணிக்கையில் எந்த வயதினரே முதலிடம் வகிக்கிறார்கள்? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 60 பிளஸ், ஆப்ஷன் பி 15 முதல் 29 வரை, ஆப்ஷன் சி 30 முதல் 44 வரை, ஆப்ஷன் டி 45 முதல் 59 வரை. 45th one, the grant of universal franchise creates. Options are first option A social equality, option B economic equality, option C political equality,
ஆப்ஷன் டி லீகல் ஈக்குவாலிட்டி. உலகளாவிய உரிமையை எதை வழங்குகிறது? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சமூக சமத்துவம், ஆப்ஷன் பி பொருளாதார சமத்துவம், ஆப்ஷன் சி அரசியல் சமத்துவம், ஆப்ஷன் டி சட்ட சமத்துவம். 46th one, Prime Minister of India is appointed by options are first option A Lok Sabha, option B Rajya Sabha, option C Speaker, option D President. இந்தியாவின் பிரதமர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ லோக்சபா, ஆப்ஷன் பி ராஜ்யசபா, ஆப்ஷன் சி சபாநாயகர், ஆப்ஷன் டி ஜனாதிபதி. A system of government by one person with absolute power is options are first option A autocracy, option B aristocracy, option C monarchy, option D oligarchy. முழுமையான அதிகாரம் கொண்ட ஒருவரால் அரசாங்கம் அமைக்கப்பட்டால் அவை டேஷ். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தனிநபர் ஆட்சி, ஆப்ஷன் பி உயர் குடியாட்சி, ஆப்ஷன் சி முடியாட்சி, ஆப்ஷன் டி சிறு குழு ஆட்சி. 48th one, which one of the country has a presidential form of government? First option A India, option B Britain, option C Canada, option D USA. எந்த நாட்டில் ஜனாதிபதி வடிவிலான அரசாங்க அமைப்பு முறை உள்ளது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி பிரிட்டன், ஆப்ஷன் சி கனடா, ஆப்ஷன் டி அமெரிக்கா. 49th one, the meaning of franchise is first option A right to elect, option B right to vote for the poor, option C right to vote, option D right to vote for the rich. உரிமையின் பொருள் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தேர்ந்தெடுக்கும் உரிமை, ஆப்ஷன் பி ஏழைகளுக்கு வாக்களிக்கும் உரிமை, ஆப்ஷன் சி வாக்களிக்கும் உரிமை, ஆப்ஷன் டி பணக்காரர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை. 50th one, the Union Council of Ministers is headed by first option A Prime Minister, option B President, option C Union Home Minister, option D Chief Justice of India. மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி ஜனாதிபதி, ஆப்ஷன் சி மத்திய உள்துறை அமைச்சர், ஆப்ஷன் டி இந்தியாவின் தலைமை நீதிபதி. ஸோ இதோட நம்ம வந்து எண்ட் ஆஃப் த செஷன் டே 40 நம்ம வந்திருக்கோம். இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா முக்கியமாக ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணினா நம்ம இந்த கொஷின்ஸ் உண்டான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம எஸ்ஏ ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ் கருத்துக்களை பதிவிடுங்கள். We will see the another important next session in the next time. So stay tuned and we will see the next session. Thank you very much.